தம்பி ஒரு தக்காளி பழம் எடுத்துட்டு வா. வாழைப்பழம் சாப்பிடுது பாட்டி. ஆமாம், அதை அந்த கொடுத்தவ எடுத்துக்கிட்டு. இல்லை இல்லை நின்று தூக்கி போடாத, கிட்ட போடாதுன்னு வாரேன். அது தின்னு முடிக்கிட்டு, வாழைப்பழத்தை தின்னு முடிக்கிட்டு. நீங்கள் பாட்டி கொடுத்ததுனால உங்கள் வீட்டில் தான் உட்காந்து சாப்பிடுது. ஆமாம் ஆமாம், பழம் கருத்துட்டு வயிறு பசியில் இருக்குது போல. தக்காளி பழம் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆமாம், தோலை வெளியே போட்டுறதுல. அது தக்காளி பழம் சாப்பிடுமா, போட்டால் கேட்சி பிடிச்சிக்குமா? நல்ல பழமா எடுத்துட்டு வா தம்பி. இந்த கொண்டா போட்டு பாப்போம். அப்பாவை போட சொல்லு. இல்ல பாட்டி கொடுத்தவ கடிக்கல. பாட்டி கீழே, பாட்டி வீட்டுக்குள்ள இறங்கி வாங்கிச்சு. பாட்டி கையில தானே கொடுத்திய, கையில எங்க அந்த தக்காளி பழத்தை கூட. எப்படி மறைச்சிருந்து சாப்பிடுது. முத்து, இந்த தக்காளி பழத்தை வாங்கி அந்த குரங்குக்கு தூக்கி போடு. முத்தண்ணிட்ட கொடு. அதான் பழம் சாப்பிட்டுட்டு தான் இருக்கு. அண்ணா 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 அண்ணா, தக்காளி பழம் இந்த பக்கம் நவுண்டு வந்தோடனே கொடு. தூக்கி போடு, கையில் கொடுக்காத, தூக்கி போடு. கடிச்சிடக்கூடாது, அதான் உனக்கு பயமாக இருக்கு. அந்த மதில்ல வை, அல்லது எட்டிருமா உனக்கு? அந்த மதில்ல முடிஞ்சானா எட்டி வலு வச்சிரு, வச்சுட்டு நவுண்டுரு. இது கடிக்காதுமா, அது வயிறு பசியில் இருக்கு. அது வைமா, அந்த மதில்ல வச்சிரு. கடிக்காது கடிக்காது, வை வை, மேலே வச்சிரு. முத்தையில் வச்சிரு. நீ இப்படி கை நீட்டாதான் ஒரு மாதிரி பார்க்கும். மேலே வச்சிரு, மதில் எட்டுமா, அப்படி மேலே வச்சிரு. அதாவது கடிக்காது போல பயிறு மண்டைக்கு. அந்த சைடு நவுட்டினால வை, அந்த சைடு நவுட்டினால வை. அப்படிதான். அதில் வச்சிரு, நவுண்டுரு, நவுண்டு வந்துரு. பார்ப்போம் சாப்பிடான்னு பார்ப்போம். எடுக்க வரமாண்ணா பயிராது பயிர. பாட்டி வராவளோ. பாட்டி கம்பு எடுக்காதீங்க, கம்பை எதுவும் அடிக்கல. அங்கே பார்த்து பயிறுது, உங்கள் பூனை கிடக்கோ. பாட்டி அடிக்காதீங்க பாட்டி, அந்த தக்காளி பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். பாட்டி தக்காளி பழத்தை எடுத்துக்கிட்டு, தக்காளி பழம் வச்சிருக்கா. எடுத்துக்கிட்டு. சரி. வா, உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க, பார்த்துட்டு வா. அவங்க வீட்டுக்குள்ளே இறங்குதுல, அப்புறம் கடிச்சு விட்டுனா என்ன பண்ண முடியாதோ? இல்லை உங்கள் கருவேப்பிலை மரத்தில் மதில்ல இருக்கு. எங்கள் ஊரில் குரங்குன்னுட்டு தலைப்பு போட்டு விட்ருவோம் வீடியோ. எங்கள் ஊர்லேயும் ஐயோ, தோலெல்லாம் உரிச்சு சாப்பிட்ட மாதிரி சாப்பிடுது. நல்லா பெரிய பெரிய கொண்டு போனால் க்ளோஸாக இருக்கலாம். அப்போ எதில் வச்சாலும் எங்கள் வீட்டு மதிலோடி போச்சு போல. முருகன் அண்ணன் வீட்டில் கொய்யாப்பழத்தை வச்சு போல அவங்க பற்றி விட்டாங்க போல, அதனால தான் அங்கே வந்துட்டான். நம்ம மேலே பாய் ஃப்ரெண்ட்ஸ், குரங்கு பார்த்தோம், ரொம்ப ஹாப்பி. பாய்.